504 பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி. அதை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சற்று காலதாமதமாக வந்திருக்கிறோம். அதற்காக எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ரமேஷ் ராஜ் அவர்களிடத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன் என்கின்ற அறிவிப்பு வந்தவுடன் அவரிடத்தில் தொலைபேசியில் நான் சொன்னது 6 மணிக்கு வந்துருவோம், ஒரு 7:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ராத்திரி 10 மணி வரைக்கும் நமக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தந்தாலும் பொதுமக்களை அவ்வளவு நேரம் காக்க வைக்கிறதுங்கிறது சரியா இருக்காது. ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் கூட்டத்தை முடிச்சிட்டோம்னா தான் எல்லாரும் ஹாப்பியா போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்ப ரமேஷ் சொன்னாரு, நீங்க எத்தனை மணிக்கு வரீங்களோ அப்ப முடிச்சிடலாங்க கூட்டத்தை. ஆனா அது இன்னைக்கு நடக்க முடியாம போச்சு. இன்னைக்கு இந்த அழைப்பை பார்த்தேன். நேற்றுக்கு ரமேஷ் ராஜ் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாரு, வீட்டுக்கு வந்து கொடுத்தாருன்னு சொன்னாங்க. காலையில என் கையில நண்பர்கள் இதை கொடுத்தாங்க. நான் எடுத்து பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா போச்சு. இதை முழுக்க இன்னைக்கு எனக்கு நேரம் நிறைய இல்லாததால 2 பிஏவை விட்டு இதுல எத்தனை பேர் இருக்கு என்னப்பா அப்படின்னு 2 பேரும் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு பக்கத்தை எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்புரை பகலவனை தொடங்கி நன்றி உரையின் போட்டிருக்கிற ருக்மணி மோகன்ராஜ் மணிமாறன் வரைக்கும் 1971 பேர். எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு கேட்டா 2 சட்டமன்ற தொகுதி. நாங்க இந்த 2 சட்டமன்ற தொகுதியில 1971 நிர்வாகிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு இதை மெனக்கட்டு ஒரு நோட்டீஸ ஒரு பொறுப்பாளரால் எழுத முடிஞ்சிருக்குன்னா அவருடைய நிர்வாக திறமைக்கு இதை விட சான்று வேற எதுவுமே சொல்ல முடியாது. உண்மையிலேயே சாமு நாசர் சொன்ன மாதிரி அவரும் பொறாமப்படுவாரு, நானும் பொறாமப்படுவேன். இந்த மாதிரி நோட்டீஸை நாங்க இது வரைக்கும் உருவாக்குனதே இல்லை. 1971 பேர் அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க கழக தோழர்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. இந்த மரியாதைக்குரிய ஆவடி நாசர் பேசுறத நாங்க முழுமையா வரும்போது இந்த லைவ்ல பார்த்துட்டு வந்தோம். நம்ம ரமேஷ் ராஜ் இந்த கூட்டத்தை இங்கதான் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இதுல மட்டும் நிறைவடையல. மாவட்ட கழக சார்பில் சமூக வலைதளத்தில் இப்போ லைவ்லயும் போயின்னு இருக்குது. இதுக்குன்னு தனியா கேமராவை போட்டு அவர் லைவ் போட்டிருக்காரு. இப்ப நாங்களும் லிங்க் வாங்கி சைதாப்பேட்டையில இருந்து இங்க வர்ற வரைக்கும் அதை பார்த்துட்டே வந்தோம். சைதை சாதிக்கோட முழு பேச்சையும் கேட்டோம். அப்புறம் ரமேஷ் ராஜ் பேசுறதையும் கேட்டோம். நம்ம ஆவடி நாசர் சகோதரர் மை பற்றி பேச ஆரம்பிச்சு முதல் வார்த்தையில மை தொடங்கி கடைசி வார்த்தை மை வரைக்கும் மொத்தத்தையும் முடிச்சார்ல.